தேர்தல் நெருக்கத்தில் மத்திய சேனைக்கு உட்பட்ட அனைத்து மக்களையும் சந்திக்கின்ற பயிற்சியாக தொடர்ந்து நானும் எங்கள் மாவட்ட செயலர் சிற்றரசர்களும் இந்த சட்டமன்ற உறுப்பினர் எம் கே மோகன் அவர்களும் எங்கள் கழகத்தை சேர்ந்த முன்னணி அனைவருமே மக்களை சந்திக்கும் போது அவர்கள் ஆர்வத்துடன் கட்டாயமாக உதயசூரியனுக்கு வாக்களிப்போம் என்ற உறுதியை தருகிறார்கள். இதை பார்க்கும்போது, இந்த ஆர்வத்தை பார்க்கும்போது மத்திய சென்னை போல் தமிழகத்தில் உள்ள அத்துணை தொகுதியும் புதுச்சேரி உட்பட 40 தொகுதியிலும் திமுக கூட்டணி வெல்லும் என்று ஒரு சந்தேகம். பாஜக அமைச்சர் அமித்ஷா பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்ப திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் ஊழலால் தமிழகம் வளர்ச்சி அடைவது. அதாவது அவர் அமித்ஷா அவர்கள் சொன்னது எப்படி சொல்லுங்க, 10 ஆண்டுகளாக நாங்கள் தமிழகத்துக்கு ஒண்ணுமே செய்யவில்லை, அதிமுக கூட்டணி இல்லை, அப்ப பேசிக்கலாமா? அதாவது அவருக்கு பேசணும்னு சொல்றாரு. ஏங்க நீங்க வரீங்க, அமித்ஷா வரார், மோடி வரார், நிர்மலா சீதாராமன், தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு போறீங்க? வெறுகை வீசிட்டு வருவதால் எங்க மக்களுக்கு என்ன பெயர்? நாங்கள் நீங்களே நல்ல திட்டங்கள் 10 ஆண்டுகளிலே தமிழ்நாட்டில் இந்தந்த திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். ஏன் குறிப்பாக எய்ம்ஸ் கல்லூரியை கட்டி முடித்து விட்டோம் சொல்ல முடியுமா? மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நாங்கள் நிதியை ஒதுக்கி விட்டோம், இன்னும் 6 மாதம் முடியும் சொல்ல முடியுமா? ஒண்ணுமே பண்ணாம வெறும் வாயில் வலை சொல்வதுதான் பாஜக போகிறது. அது அமித்ஷா விதிவிலக்கே கிடையாது. சார், அது மட்டும் இல்லாம தமிழக நலன்ல அக்கறை கொண்ட அரசு பாஜக தொடர்ந்து மோடியும் அமித்ஷாவும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? தமிழக நலன் பாஜக அக்கறை கொண்ட அரசா இருக்கு. நீங்க நம்புறீங்களா? அதை நான் கேட்கறேன். நீங்க ஒரு பத்திரிகையாளர், நீ தமிழ்நாட்டை சேர்ந்தவர். நாங்க வரியா ₹1 கொடுக்குறோம். என்ன ₹1 கொடுத்தா நீங்க எவ்வளவு திருப்பி தருவீங்க? 29 காசா சரிங்க. எங்க வரி பணத்தை சுரண்டி தானே மற்ற உங்க மாநிலம் உத்தரப்பிரதேசத்தையும் பீகாரையும் குஜராத்தையும் வழக்கி அக்கறை வாங்க. ஏங்க தமிழ்நாட்டு மக்கள் நல்லா நினைச்சாங்க. தமிழ்நாட்டு மக்கள் வட இந்திய தலைவர் மீது மரியாதை வைப்பார்கள். எப்போ நீங்க தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்தார், நேரு மீது மரியாதை உண்டு, இந்திரா காந்தி மீது மரியாதை உண்டு, ராஜீவ்காந்தி மீது மரியாதை உண்டு, சோனியா காந்தி மீது மரியாதை உண்டு, மன்மோகன் சிங் மீது மரியாதை உண்டு, ராகுல் காந்தி மீது மரியாதை உண்டு. ஏனென்றால் அவர்கள் தமிழகத்துக்கு நல்ல திட்டங்களை கொண்டு மக்கள் பயன்படுகிற அளவு செஞ்சிருக்காங்க. நீ ஒன்னும் பண்ணாம தமிழ்நாட்டிலிருந்து எவ்வளவு வாரிட்டு போலாம், அது மட்டும் பார்த்தா மக்கள் ஏமாற மாட்டாங்க. தொடர்ந்து 400 தொகுதி இலக்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தேர்தல் ஆணையம் இது சுதந்திரமா செயல்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது ஆரம்பத்தில் நாங்க பார்த்திருக்கோம், பாஜக பெரிய கூட்டணி இடி, சிபிஐ, இன்கம் டேக்ஸ் அப்பப்போ பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் கூட சேர்த்து சார். தமிழகத்தில் தொழில் முதலீடு பண்ணக்கூடிய தொழில்களை மிரட்டி குஜராத்ல முதலீடு செய்யப்பட்டதா முதலமைச்சர் இருக்காங்க. அந்த குற்றச்சாட்டு எப்படி பாருங்க? கண்டிப்பாக. அதாவது பல தொழில் முதலீடு செய்வோர் கடைசி கட்ட பேச்சுவார்த்தை கொண்டிருப்பாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா குஜராத்ல உட்கட்டமைப்பு சரியில்லை. இந்தியாவில் தலை சிறந்த உட்கட்டமைப்பு எங்க இருக்குன்னா அது தமிழ்நாடு. பாத்தீங்கன்னா அப்பத்தை விமான நிலையங்கள், துறைமுகங்கள், அது மட்டும் இல்லாமல் மக்கள், அதாவது படித்த மக்கள் வேலை அங்க போன அவ்வளவு ஸ்கில்டு லேபர் கிடையாது. அதனாலதான் சென்னையில பார்த்தா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா நோக்கியா, சாம்சங், பிளெக்ஸ்டானிக், அப்புறம் போர்டு, உண்டாய் எல்லா கதிக்கு வராங்க. ஏன் வராங்க? தமிழ்நாட்டில் உட்கட்டமைப்பு அவ்வளவு சிறப்பா இருக்கு. மற்ற குஜராத்துக்கு என்ன மிரட்டி கொண்டு போறாங்க. பிரதமர் பண்ணலாம் கோச்சு பார்த்து சொல்றாங்க. நாங்க நீங்க பெரிய விடுங்கள, நாங்க வர குஜராத் மாடல் சொல்றாங்களே, குஜராத் மாடல்னா தானா அங்க போகணும்ல. யூபி மாடல் சொல்றாங்களே, யூபி மாடல் முதலீடுகள் அங்க போகணும்ல. இல்லையே, காரணம் அங்க மாடல் ஃபெயிலியர். எங்கெங்க பாஜக ஆள்கிறதோ அங்க ஃபெயிலியர் பண்ணும். சார், நேற்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, ட்ரக்ஸ் முன்னேற்ற கழகம்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அந்த அம்மா பொய் போன மாதிரி வந்தாங்களே, ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்களே, நாங்க 5000 கோடி கொடுத்தோம், 9,000 கோடி கொடுத்தோம். அதுக்கு எங்கள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெளிவா சொன்னார், அது உங்க பணம் இல்ல, நாங்க லோன் கேட்டோம், ஏசியன் டெவலப்மெண்ட் லோனை கொடுத்தீங்க. அது சொன்னாங்களா? NDRF நாங்க தமிழ்நாடு முதலீட்டு செய்த பணத்தை ஒரு தேவை அது ரிட்டர்ன் பண்ணிக்க, அது தமிழ்நாட்டு பணம், அதுக்கு பதில் சொல்லுங்க. அவங்க பாருங்க, நிர்மலா சீதாராமன் ஒரு பொய், அவர்கள் வார்த்தையில் நேர்மையில் இந்த மாதிரி இவ்வளவு கேட்கறீங்க.